ஒருமுறை மார்க்கண்டேயரிடம் ஜெய்மினி முனிவர், மகரிஷியே, எனக்கு மகாபாரதத்தில் சில சந்தேகங்கள் உள்ளன. அவற்றை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு மார்க்கண்டேயர், முனிவரே, நீங்கள் விந்திய மலையில் வசிக்கும் பிங்காக்ஷன், நிபோதன், சுபத்ரன், சுமுகன் என்ற 4 ஞான பக்ஷிகளை கேட்டால் அவை உங்கள் ஐயங்களை தீர்க்கும் என்றார். வியப்படைந்த ஜெய்மினி முனிவர், முனிவரே, பறவைகள் ஞானம் போதிக்குமா என வினவினார். மார்க்கண்டேயர் கூறினார், முனிவரே, ஒரு முறை துர்வாசர் கடும் தவத்தில் ஈடுபட்டிருந்தார். அதனால் பயந்த இந்திரன் அவரது தவத்தை கலைக்க வபு என்ற அப்சரஸை அவரிடம் அனுப்பினான். அவள் துர்வாசரின் தவத்தை கலைத்துவிட்டாள். துர்வாசர் அவளை கழுகாக பிறக்கும்படி சாபமிட்டார். அவள் துர்வாசரை பணிந்து தன் தவற்றை மன்னித்து சாப விமோச்சனம் அளிக்கும்படி வேண்டினாள். துர்வாசர் அவளிடம், 4 பறவைகள் உனக்கு பிறக்கும். அர்ஜுனனின் அம்பால் நீ மரணமுற்று உன் நிஜ ரூபத்தை அடைவாய் என்றார். வபு என்கின்ற அப்சரஸ் கழுகாக பிறந்தாள். மந்தபாலன் என்பவனின் மகனான துரோணன் என்பவனை மணந்தாள். 16 ஆண்டுகள் கழித்து அவள் கர்ப்பமுற்றாள். அச்சமயம் பாரத யுத்தம் குருக்ஷேத்திரத்தில் நடந்து கொண்டிருந்தது. வபு பறந்தபடி போரை பார்த்து கொண்டிருந்த பொழுது அர்ஜுனன் விடுத்த ஓர் அம்பு வபுவின் மேல் பாய்ந்தது. உடனே வபுவின் கர்ப்பத்திலிருந்த 4 முட்டைகளும் பூமியில் விழுந்தன. தெய்வம்தான் தன் குழந்தைகளை காக்க வேண்டும் என்று கூறிவிட்டு வபு உயிர் துறந்தாள். அந்த யுத்த பூமியில் ஒரு யானையின் கழுத்திலிருந்த ஒரு பெரிய மணி அறுந்து அந்த முட்டைகளின் மேல் கவிழ்ந்து விழ அந்த மணியின் கீழ் முட்டைகள் பாதுகாப்பாக கிடந்தன. யுத்தம் முடிந்து குருக்ஷேத்திர பூமியில் அமைதி ஏற்பட்ட பின் ஒரு நாள் காலை சமக்கர் எனும் மகாமுனிவர் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தார். மணியின் அடியிலிருந்து பறவைகளின் கீச் கீச் என்னும் ஒலியை கேட்டார். முனிவர் அந்த மணியின் அடியில் 4 சிறு பறவைகளை கண்டார். கருணையுடன் அவற்றை தன் ஆசிரமத்திற்கு எடுத்துச் சென்றார். அப்பொழுது அப்பறவைகள் அவரிடம், மகானுபாவரே, தங்களுக்கு நாங்கள் நன்றிக்கடன் பட்டுள்ளோம். உங்களுக்கு நாங்கள் என்ன சேவை செய்ய வேண்டுமோ கூறி அருளுங்கள் என்றன. வியப்புற்ற சமக்கர், நீங்கள் யார், எதனால் பக்ஷி ஜென்மத்தை அடைந்தீர்கள் என்று கேட்டார். முனிவரே, நாங்கள் 4வரும் சுக்ருதி என்னும் மகா முனிவரின் புதல்வர்களாக பிறந்திருந்தோம். சாஸ்திரங்களை கற்றறிந்து பெற்றோரை பூஜித்து வாழ்ந்து வந்தோம். ஒரு நாள் தேவேந்திரன் எங்கள் தந்தையின் சத்திய நெறியை சோதித்தறிய விரும்பி கழுகு உருவில் வந்து தனக்கு நர மாமிசம் வேண்டுமென்று கேட்டான். எங்கள் தந்தை எங்களிடம் யாராவது ஒருவர் இந்திரனுக்கு ஆகாரமாகுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆனால் நாங்கள் அதை ஏற்கவில்லை. கோபமடைந்த அவர் எங்களை பறவைகளாக பிறக்கும்படி சபித்துவிட்டார். பிறகு எங்கள் தந்தை தன் உடலையே இந்திரனுக்கு அர்ப்பணித்துவிட்டார். இந்திரன் எங்கள் தந்தையின் தியாகத்தை மெச்சி எங்களிடம், நீங்கள் விந்திய மலையில் சென்று வசியுங்கள். வியாசரின் சீடரான ஜெய்மினி உங்களிடம் வந்து சில தர்ம சந்தேகங்களை கேட்பார். அவற்றை தீர்த்தவுடன் உங்கள் சாபம் விலகும். நீங்கள் பக்ஷிகளாக இருந்தாலும் சகல வேத தர்ம சாஸ்திரங்களையும் அறிந்த ஞான பக்ஷிகள் என்று போற்றப்படுவீர்கள் என்று அருளினான். பறவைகள் இவ்விதம் தம் பூர்வ ஜென்ம கதையை கூற கேட்ட சமக்கர் மிகவும் மகிழ்ந்தார். அதனால், ஜெய்மினி முனிவரே, நீங்கள் அந்த பறவைகளிடம் உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் கேட்பவரின் ஐயத்தை தீர்ப்பது மகாத்மாக்களின் லட்சணம் என்று கூறி மார்க்கண்டேயர் தவமியற்ற சென்றார். ஜெய்மினி முனிவர் விந்திய பர்வதத்தில் ஞான பறவைகளை தேடிச் சென்றபோது அவை இனிமையாக வேத அத்தியனம் செய்து கொண்டிருந்தன. முனிவர் அவற்றிடம், ஞானப்பறவைகளே, நான் வியாசரின் சீடன். மார்க்கண்டேயர் கூறியபடி உங்களிடம் வந்துள்ளேன் என்று கேட்க அப்பறவைகளும் சம்மதித்தன. ஜெய்மினி தமது சந்தேகங்களை கேட்டார். ஸ்ரீமன் நாராயணன் துவாபர யுகத்தில் லீலா மானுட விக்கிரகமாக
அவதரித்ததன் காரணம் என்ன? திரௌபதிக்கு 5 கணவர்கள் எதனால் அமைந்தனர்? கௌரவ பாண்டவர் போரின்போது பலராமர் ஏன் தீர்த்த யாத்திரை சென்றார்? திரௌபதிக்கு பிறந்த 5 உப பாண்டவர்களும் திருமணம் கூட ஆகாமல் அகால மரணமடைய காரணம் என்ன? இவற்றை கேட்ட ஞானபக்ஷிகள் இவ்வாறு பதிலளித்தன. முனிவரே, தர்மம் நசிந்து அதர்மம் மேலோங்கும் பொழுது பூமி பாரத்தை குறைக்க ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் எடுப்பார். திருசுரன், அதாவது விஸ்வரூபன் என்பவனை கொன்றதால் பிரம்மஹத்தி தோஷம் இந்திரனை பற்றியது. அதை யமனுக்கும் வாயுவுக்கும் அஸ்வினி தேவதைகளுக்குமாக 4ஆக பிரித்து கொடுத்து தன் அம்சங்களையும் அவர்களுடன் இருத்தி வைத்தான். அதனால் யமனின் அம்சமாக தர்மபுத்திரரும், வாயு மூலமாக பீமனும், அஸ்வினி தேவதைகள் மூலம் நகுல சகதேவனும் பிறந்தனர். இந்திரன் தன் அம்சத்தோடு அர்ஜுனனாக பிறந்தான். இந்த விஷயத்தை அறிந்த இந்திரனின் மனைவி சசிதேவி துருபதன் வளர்த்த வேள்வியிலிருந்து திரௌபதியாக உதித்து இந்திர அம்சத்தோடு பிறந்த பஞ்ச பாண்டவர்களை மணந்தாள். பலராமரின் தங்கை சுபத்ரையே அர்ஜுனனுக்கு மணம் முடித்திருந்தார்கள். துரியோதனன் அவரிடம் கதா யுத்தம் பயின்ற பிரிய சீடன். தன் தம்பி ஸ்ரீ கிருஷ்ணனோ பாண்டவர்கள் பக்கம் நிற்கிறான். யுத்தத்தில் எந்த பக்கம் சேர்ந்தாலும் தனக்கு பிரியமானவர்களோடு போர் செய்ய வேண்டி வரும். இதனால் யாத்திரைக்கு போகும் சாக்கில் பலராமர் யுத்தத்திலிருந்து விலகி நின்றார். விஸ்வதேவர்களே உப பாண்டவர்கள். விஸ்வாமித்திரரின் சாபத்தால் திரௌபதியின் வயிற்றில் பிறந்து திருமணம் போன்ற பந்தங்களில் சிக்காமல் அஸ்வத்தாமனால் அகால மரணம் உற்றனர். இதை கேட்ட பிறகு ஜெய்மினி, பாவ புண்ணியங்கள் என்றால் என்ன, அவை எவ்வாறு இருக்கும் என்று கேட்டார். ஞான பக்ஷிகள், முனிவரே, பாவங்கள் தெரிந்து செய்தவை, தெரியாமல் செய்தவை என 2 வகைப்படும். சிறு பாவங்களானால் அவற்றின் பலன் உடனே வியாதி உருவில் அனுபவிக்கப்பட்டுவிடும். பெரிய பாவங்களானால் ஜென்ம ஜென்மமாக துரத்தி வரும். தெரிந்து செய்த பாவங்களுக்கு தண்டனை பெரிதாக இருக்கும். இதுபோல் பல சந்தேகங்களை ஜெய்மினி கேட்க ஞான பறவைகள் தகுந்த விளக்கங்கள் அளித்து அதன் மூலம் அவைகளும் சாப விமுக்தி பெற்றன. இவ்வாறு மார்க்கண்டேய புராணம் முழுவதும் ஞான பக்ஷிகள் கூறும் கதைகளும் விளக்கங்களுமாக நிறைந்து சுவையாக உள்ளது.